தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ஏசாயா 42 அதிகாரம் 13 வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கிய மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எதிரிகள் வந்தாலும், துன்பப்படுத்துகிறவர்கள் எழும்பினாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்றில் மட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவருக்கு பிரியமாய் செம்மையான பாதையில் நான் நடக்கிறேனா? இதில் மட்டும் நாம் கவனமாய் இருக்கும்போது ஆண்டவர் நம் சத்துருக்களை மேற்கொள்ள அருள் புரிவார். தாவீது கர்த்தரை நேசித்தான், அவரோடு நெருங்கி வாழ்ந்தான். ஆகவே இளம் வாலிபனாய் இருந்த பொழுதிலும் பராக்கிரமசாலியும் ராட்சதனுமான எதிரி கோலியாத்தை தேவ ஒத்தாசையோடு எளிதில் வென்றான். அவனை மேற்கொள்ளும் கிருபையை ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் ஒன்றும் சேதம் வராதபடி அவர் உங்களையும் அது போன்றே காக்க வல்லவராயிருப்பார். ஒரு ஊழியர் அநேக மக்களுக்கு துன்பம் துயரம் வரும்போது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து பொல்லாங்கன் கைகளில் இருந்து அவர்களை விடுவித்து காப்பாற்றுகிற ஒரு தெய்வீக ஊழியத்தை மிகுந்த பாரத்துடன் செய்து வந்தார். ஒரு சமயம் அவருடைய சரீரத்தில் மரணத்திற்கேதுவான ஒரு நோய் வந்தது. அப்பொழுது அவருக்கு முன்பாக பிசாசு தோற்றமளித்து, எல்லோருக்கும் நீ பிரார்த்தனை செய்து விடுதலை வாங்கி கொடுத்தாய், இன்று நீ மரிக்க போகிறாயே என்று பரிகாசமாக கேட்டான். ஆனால் அவரோ, நான் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். சத்ருவாகிய உன் கரங்களையும் ஆண்டவர் ஒடித்து போடுவார். என் மீது நீ போட்டிருக்கும் இந்த நோயை கர்த்தர் அதமாக்கி போடுவார். அவருடைய வல்லமை இப்பொழுது என் மீது இறங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் என்னை இப்பொழுதே விடுதலையாக்குவார், என் கட்டிலிருந்து என்னை மீட்டெடுப்பார் என்று விசுவாசத்தோடு பேச பேச அவருடைய கட்டுகள் யாவும் அகன்றன. அவரை கீழ்ப்படுத்த வேண்டும் என்ற பிசாசின் எண்ணம் தவிடு பொடியானது. அந்த சத்துருவை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் அந்த ஊழியருக்கு கிருபை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் என்னென்ன விதங்களில் பயங்கரம் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறாரா? அதற்கு ஏற்றபடி உங்கள் வாழ்வு இருக்கிறதா என்பதை மட்டும் கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன விதத்தில் சதி செய்கிறார்களோ அத்தனையையும் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பின் இரட்சகரே, ஜெயம் கொடுக்கிற தேவனே, பிசாசின் கட்டுகள் அவனுடைய விரோதமான செயல்கள் யாவற்றினின்றும் உம்முடைய வல்லமையால் என்னை காப்பாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். இன்று முதல் அந்த ஊழியரை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெயஜீவியம் செய்ய எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.